வணக்கம் வியூவர்ஸ், நாங்கள் வந்து இந்த வீடியோவில் அங்கே வந்திருக்கோம்னு சொல்லினா ஹவலோக் சிட்டி கொழும்பு 6 என்ற இடத்துல வந்திருக்கோம். அதாவது பாமன் கடை அந்த ஏரியாவில் இருக்க நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் என்ன நிறைய கார் பார்த்துறாங்க. இப்போ இதில் எல்லாம் நிறைய காசு இருக்குது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆட்கள் எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து நான் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றதை சும்மா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை போயிட்டு நான் இப்போ வீட்டை போயிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுவேன். அதாவது இது என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ஸ்பெக்கள் இருக்குது, அந்த ஸ்பெக் என்ன விளக்கம் வந்து நான் புரிஞ்சு கொண்டதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் ஓவரில் இந்த வீடியோஸ் போடுறேன். வந்து இது வந்து சும்மா ஒரு ஐடியாக்காண்டி தான் போகிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஆள் கிடைக்கிற முடியாது. என்ன ஸ்பெக் இருக்குன்னு தெரியாது, என்ன ஸ்பெக் இருக்குன்னு தெரியாதபடியா நான் அதை ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்பில் ஒரு விஷயத்தை காட்டுறதோ ஏதோ இந்த வீடியோவில் இருக்க போகிறது கிடையாது. நான் வாய்ஸ் ஓவரில் நான் முடிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா ஜெட்2 காரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜெட்2 கம்பெனி வந்து செரி ஹோல்டிங் என்ற கம்பெனின்ற ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. இந்த ஜெட்2 வந்து ஒரு சைனீஸ் கார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஜெட்2 கார்லேயே வந்து ஜெட்2 டேசிங் என்ற காரை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 சீட்டர் கம்பேக்ட் எஸ்யூவி கார். இது வந்து ஒரு 5 டோர் கார். 5 டோர்னு சொல்லி சொன்னால் அங்கே ரைவர் சைடில் ஒரு கதவு இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு கதவு இருக்கும். ரைவர் சைட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கதவு இருக்கும், அதாவது கிளீனர் சைடுன்னு சொல்லுவோம். கிளீனர் சைடில் ஒரு கதவு இருக்கும். அதே மாதிரி பின்னுக்கு பேசஞ்சருக்கு 2 சைட்லேயும் 2 கதவு இருக்கும். அதே மாதிரி டிக்கிக்கு ஒரு கதவு இருக்கும். டிக்கி திறந்து ஓம் பண்ற அந்த கதவும் சேர்த்து மொத்தம் 5 கதவு வந்து இருக்கும். இது வந்து 5 டோர் கார். சரி, இது இந்த வெளிப்புற அமைப்பு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பார்க்கறதுக்கே விசாலமான ஒரு பயங்கர லுக்ல வந்து இந்த கார் வந்து இருக்குது. நீங்க லுக் வைஸா பாத்தீங்கன்னு சொல்லினா பயங்கர பிரீமியமான லுக்கா வந்து இந்த கார் வந்து இருக்கும். அதே மாதிரி உள்புறம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா பயங்கர ஆடம்பரமா ஒரு ஸ்டைலிஷான புதிய தொழில்நுட்பங்களை கொண்ட காரா வந்து இந்த கார் வந்து இருக்குது. இப்போ இந்த வீலை பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு அலோ வீல், 2 டோன் அலோ வீல்னு சொல்லப்படுகின்றது. 2 டோன் சொல்றது 2 கலர்ல வந்து இந்த அலோ வீல் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது 2 டோன் அலோ வீல் வந்து இந்த கார்ல வந்து இருக்குது. இது வந்து 3 கலர்ல இருந்தா 3 டோன், அதே மாதிரி 2 டோன் கார் ரெண்டு வீணம், 2 கலர்ல இருந்தா 2 டோன் கார் ரெண்டு வீணம். அதே மாதிரி இந்த கலர்ஸை வந்து எத்தனை வகையான இருக்குன்ற வச்சுக்கொண்டு இதை வந்து சொல்லப்படுகின்றது. சரி, இதை விட வேற என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து இதுல இருக்கு, பனோராமிக் சன்ரூஃப் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, 15.6 இன்ச்சஸ் வந்து டச் ஸ்கிரீன் வந்து இதில் கொடுத்திருக்கணும். அதே மாதிரி ஹை ஃபெடரலிட்டி ஆடியோ சிஸ்டம் வந்து இதில் இருக்கு. ட்ரங்க், அதாவது வந்து பின் டிக்கின்ற உள்ள வைக்கிற திங்ஸ் வைப்போம் இல்லை, அதுன்ற அளவு வந்து அதோட வால்யூம் வந்து எப்படி சொல்லப்படுகின்றன லிட்டர்ல சொல்லுவினோம் 490 லிட்டர் வந்து அதோட அளவா வந்து இதுல வந்து காணப்படுகின்றது. இது ஒரு பெட்ரோல் கார். அதே போல இன்ஜின் பவர் வந்து 1.5L என்று சொல்லி டர்போ சார்ஜ்ட் இன்ஜின் வந்து இதில் வந்து இருக்குது. சில மார்க்கெட்டை பொறுத்து 1.6L இன்ஜின் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஆனால் இந்த கார் வந்து 1.5L. அடுத்ததாக இதில் எழுதியிருந்த விஷயம் என்ன சொல்லி சொன்னால் 6 ஸ்பீட் டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் எழுதியிருக்கு. இது வந்து என்ன சொல்லி சொன்னால் இந்த டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன்ன்றதை பற்றி நான் பின்னுக்கு சொல்கிறேன். இந்த கியர் வந்து 6 ஸ்பீடில் வந்து டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கியர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து டிரைவிங் மூட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஃபீச்சர் எக்கோ அண்ட் ஸ்போர்ட் டிரைவிங் மூட்ஸ் வந்து இதில் வந்து மூட்ஸில் வந்து காணப்படுகின்றது. இப்போ சேஃப்டி சிஸ்டத்தில் வந்து நாங்கள் ஏர் பேக்கை பார்த்தோம்னு சொல்லிச்சோம், மல்டிபிள் ஏர் பேக், அது கிட்டத்தட்ட 6 ஏர் பேக் வந்து இந்த காரில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் வந்து ஒரு சிறப்பம்சமாக வந்து நான் பார்க்குறேன். என்ன சொன்னால் சேஃப்டி சிஸ்டம் வந்து இப்போ வர அதுவும் இப்படி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான காருக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது எக்ஸ்பென்சிவ்னா இந்த காரோட விலையை பற்றி கதைப்போம்னு சொல்லி சொன்னால் 1,69,50,000 ரூபா இந்த வந்து கார் விற்கப்படும்னு சொல்லி அந்த போர்டில் வந்து எழுதப்பட்டிருந்தது. இது வந்து ஈரோ லங்கா மோட்டார்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இதை சேல்ஸுக்காண்டி ஷோ பண்ணியிருந்தவ. சரி, இப்போ காரை பற்றி வருவோம். ரியர் க்ரோஸ் டிராஃபிக் அலர்ட் என்ற சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. அதாவது வந்து ரியர் க்ரோஸ்ன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து யாராச்சும் வந்து திடீரென்று வந்தாலோ அல்லது வேகமாக வாகனங்கள் குறுக்க வந்தாலும் சொன்னால் அதை அலர்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வந்து சடனாக பிரேக் அடிக்கிற சிஸ்டம் வந்து இருக்குது. அது வந்து இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி. இப்போ வந்து அடாஸ் வந்து சிஸ்டம் லெவல் 2 வந்து கொடுத்துருக்கு. அதாவது அடாஸ் சிஸ்டம் என்னன்னு சொன்னால் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். அதாவது வந்து ஒரு டிரைவருக்கு உதவி செய்கிற விதமாக, அதாவது இதில் வந்து நான் முதல்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து லெவல் 1 to 5 வரைக்கும் இருக்கும். லெவல் 1ல் வந்து அலர்ட் மட்டும் தரும். லெவல் 2ல் சில சிஸ்டங்களை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லெவல் 5 வந்து ஆட்டோமேஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வந்து தானே ஃபுல்
ஃபுல்லி 100% தானாக வந்து அந்த கார் வந்து இயங்குற சிஸ்டமாக இருக்கும். இதில் வந்து லெவல் 2 வந்து அதாவது வந்து அட்வான்ஸ் டிரைவிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து லெவல் 2 வந்து இந்த காரில் வந்து தரப்பட்டிருக்கிறது. இதுவுமே ஒரு சிறப்பம்சமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டரில் ஒரே இடத்துல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த கிலோமீட்டரில் செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ 80 இப்போ இலங்கையின் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இடங்களில் 70, ஒரு ரஃபிக்கான இடங்களில் அல்லது ஜங்ஷனில் வந்து 50 இருக்கும். அதே மாதிரி ஹைவேல போனால் 100 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹைவேலாம் ஓடைக்க நீங்கள் ஒரு 100 செட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ முன்னுக்கு கார் வருதா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணும். அந்த வாகனத்தை நீங்கள் தாண்டிட்டு அடுத்த லேனுக்கு மாறிட்டீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குமெண்டு அந்த சென்சார் வந்து அடாப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதில் ரேடர் வந்து அடாப்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன செய்யும், நீங்கள் 100 போகிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்பீடை கூட்டிக்கொண்டு போகும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த காரில் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காரில் வந்து லேன் சேஞ்ச் கேப்பபிலிட்டி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்குமே ஒரு சிறப்பம்சமாக வந்து நான் இந்த காரில் பார்க்குறேன். இப்போ இந்த காரை பற்றி நான் சொல்லிக்க முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த காரோட வாரண்டி பீரியடை பற்றி இருக்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் சொன்னால் 7 வருஷம் இல்லாட்டி 2,50,000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வாரண்டியை இந்த கம்பெனி வந்து இந்த காருக்கு வழங்குது. சரி, இப்போ வந்து இந்த காரில் வந்து இன்னும் ஒரு சிறப்பம்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் 360 டிகிரியில் வந்து பேனோமிக் பார்க்கிங் உதவி வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மழை வந்தால் தானாக சென்சர் பண்ணி இந்த ஈரங்கள் துளியல் பட்டால் தானாக சென்சர் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வைபர் வந்து தானாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மனுவலாயம் போட்டுக்கொள்ளலாம். மழை வந்தால் தானாகவும் சென்சர் பண்ணி அது வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 540 டிகிரியில் வந்து கேமராவும் வந்து இந்த காரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நான் வீடியோலேயும் காட்டியிருப்பேன். இந்த கண்ணாடிக்குள்ள பார்க்கிங்கில் 2 பக்கம் கண்ணாடி முன்பக்கம் என்று சொல்லி கேமரா வந்து நிறைய இடங்களில் வந்து சென்சர் பண்ணுது. இது வந்து நான் சொன்ன இந்த அடாஸ்ன்ற சிஸ்டத்துக்கு வந்து இந்த கேமரா வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளியில் இருக்கிற இந்த விஷயங்களை வந்து ஒப்ஷோ பண்ணுறதுக்கு வந்து இந்த கேமரா வந்து முன்னுக்கு வந்து இருக்கிற இந்த டிராஃபிக் சிக்னல்களாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மீட்டர் வந்து போர்டு வச்சிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த சயின்ஸ் போர்டு அந்த மாதிரி அடையாளங்கள் குறிப்பிடப்பட்ட பலகையில் வந்து சென்சர் பண்ணுற அது சென்ஸ் பண்ணி தான் எங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணும். ஓகே, இதில் வந்து இவ்வளவு தூரம் போகலாம்ன்ற மாதிரி விஷயங்களை வந்து இந்த அடாஸ் லெவல் 2ல் வந்து சில விஷயங்கள் தேவைப்படும். அதுகளுக்காண்டியும் இந்த கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற ரிவர்ஸ் சிஸ்டங்களுக்காண்டியும் கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பம்சமாக இருக்குது. இந்த கார் இந்த விலைக்கு ஓகேன்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் விலைக்கு ஓகே. பட் செகண்ட் மார்க்கெட்ன்ற விஷயம் நாங்கள் என்ன சொல்கிறோம், ரீவேல்யூன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சைனீஸ் காருக்கு அந்த அளவு தூரம் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. இனி வர்ற காலத்தில் வரலாமேன்னு சொன்னால் சைனீஸ் கார் வந்து முந்தைய ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் இதாக பார்க்கப்பட்டாலும் இப்போ வந்து பிவைடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்பீட் காரில் வந்து ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து பயங்கர ஸ்பீட்டை குறைஞ்சளவு நேரத்தில் ஓடி அந்த பிக்கப் இது வந்து டார்கெட் பண்ணி வந்து அந்த கார் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அதாவது பிவைடியெல்லாம் ஒரு சைனீஸ் கார். அப்போ சைனீஸ் கார்ன்ற ஒரு தப்பானன்றதை விட இந்த சைனீஸ் காருன்ற மார்க்கெட் வந்து கீழே இருந்த காலங்கள் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே வருகுது. ஆனால் ரீவேல்யூக்கு வந்து இப்போ வந்துட்டு தான் சொல்லி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூ இல்லை. நீங்கள் வந்து இந்த காரை தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு எப்பயாச்சும் முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் இன்ஜினை பற்றி சொன்னால் இது ஒரு பெட்ரோல் கார் மட்டும் இல்லை. இதில் வந்து இன்னொரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் பிளக் இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது PHEV என்று சொல்கிற சிஸ்டம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் பிளக் இன் ஹைபிரிட் என்று சொல்லலாம். இந்த கார் வந்து நாங்கள் துருவா இந்த காரோட பேட்டரியை வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் துருவா கரண்டில் சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி குறிப்பிட்ட அளவு குறைந்த அளவு கிலோமீட்டர் வந்து ஆக பெட்ரோல் அளவுக்கு இல்லாட்டியும் அந்த பெட்ரோல் வந்து கெப்பாசிட்டி நாங்கள் அடிக்கிற அளவை பொறுத்து மாறும். ஆனால் இந்த இது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பேட்டரியை நாங்கள் சார்ஜ் பண்ணி போட்டு பேட்டரியிலையும் கார் தனியாக ஓடலாம், பெட்ரோல்லையும் நாங்கள் ஓடலாம். அப்போ குறைந்த அளவு தூரத்தில் ஓடைக்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இது வந்து நாங்கள் பேட்டரியை பயன்படுத்தி ஓடும். அதே மாதிரி நீண்ட தூரம் ஓடைக்க என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த கார் வந்து நார்மலாக ஓடுற மாதிரி பெட்ரோல் இன்ஜினில் வந்து இந்த கார் வந்து ஓடும். அதே மாதிரி சின்ன இடங்களில் குறுகிய தூரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-80 கிலோமீட்டர் ரேஞ்ச் அந்த ரேஞ்சுகளுக்கு போய்க்க வந்து இது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பேட்டரியிலையும் ஒர்க் ஆகும். இது வந்து இந்த காரோட ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகின்றது. ஏன்னா இது வந்து தான் புதிய டெக்னாலஜி. கார் பேட்டரியிலையும் சார்ஜ் பண்ணி ஓடலாம், பெட்ரோல் போட்டு போடலாம்ன்றது வந்து இப்போ வந்த கிட்டடியில் வந்த டெக்னாலஜியில் வந்து இதுகள் வந்து சிறப்பு அம்சமாக வந்து இந்த காரில் நிறைய புது டெக்னாலஜி வந்து கொட்டி கிடக்குது. இந்த காரில் இந்த டெக்னாலஜியை விரும்புகிறார்களுக்கு வந்து இந்த கார் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சொல்லி சொன்னால் இந்த DCT டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன், அதாவது டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் என்ன செய்யும்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் இது வந்து நாங்கள் நார்மலாக இருக்கிற காரில் வந்து சிங்கிள் கிளட்ச் முந்தி வந்த கார்கள்லையோ இல்லை இந்த சிஸ்டம் இல்லாத காரில் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு கிளட்ச் வந்து இருக்கும். இந்த காரில் வந்து 2 கிளட்சுக்கு டுவல் கிளட்ச் 2 கிளட்ச் வந்து இருக்கும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் ஒட்டியன் என்ற அடிப்படையில் வந்து வேலை செய்யும். 1 3 5ன்றதுக்கு வந்து ஒரு கிளட்சும் 2 4 மற்றது 6 கியர் வாகனங்களில் 6 என்ற கிளச்சுகளுக்கு வந்து கியர்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா இன்னொரு கிளச்சும் வந்து வேலை செய்யும்.
இப்போ இந்த 2 கிளச் இருக்கால என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சாஃப்ட்டாக இருக்கும். வானம் உடைக்க சாஃப்ட்டாக அந்த ஜர்க்குண்டு ஒரு மாதிரி அந்தரமா இருக்குமில்ல, சில இடங்கள்ல கியர் போடைக்க அந்த மாரி விஷயங்கள் நடக்காது. ஒரு வேகமான ஆக்சிலரேட்டிங் பவர் வந்து கிடைக்கும். மற்றது வாகனம் வந்து ஓடைக்க வந்து உந்து சக்தி வந்து அந்த வாகனத்தின் பவர் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, வேஸ்ட் ஆகாது. வெரி டக்குன்னு கிடைக்கும். இப்போ ஆட்டோ கியர் வாகனம்னு நாங்க சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மேனுவல் கியர் வாகனம் வந்து பிக்கப்புக்கு வேறு லெவல்ல இருக்கும்னு சொல்லுவோம். ஆட்டோ கியர்னா கொஞ்சம் பஞ்சு படுது, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணத்தானே அந்த பிக்கப் ஆகுன்றத நான் கதைப்போம். அந்த மாரி விஷயங்கள வந்து மெருகூட்டுறதுக்காண்டி வந்து இதில வந்து என்ன செய்திருக்கணும், 12 கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் வந்து குடுத்திருக்கணும். அதாவது டிசிடி வந்து குடுத்திருக்கணும். இதில வந்து எரிபொருள் சிக்கனமும் கிடக்குதுன்னு சொல்லி சொல்லப்படாது. ஆட்டோ கியர் கார்ல வந்து சிங்கிள் கிளட்ச்ல ஓடுற வாகனங்களை விட இந்த டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் வந்து எரிபொருள் சிக்கனம் வந்து நிறைந்ததாக காணப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இதில் இருக்க பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து பெரிய பிரச்சனை சிங்கிள் கிளட்ச்னால எக்கச்சக்க காசு போகும் எங்களுக்கு கையால். இப்போ டுவல் கிளட்ச்னு சொல்லி இந்த சிஸ்டம் வந்து ஆப் அடிச்சுதுன்னு சொல்லி சொன்னால் பெரிய லெவலில் காசு வந்து போகும். அதாவது எக்ஸ்பென்சிவ் வந்து இந்த மாதிரி சேவை இந்த மாதிரி நாங்கள் ஒரு நலன்களை அனுபவிக்க நிறைய எக்ஸ்பென்சிவான வேஸ்ட் வந்து எங்களுக்கு கையில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ டிராஃபிக்கான ஏரியாவில் நீங்கள் வாகனம் ஓட்டுவீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டிராஃபிக் டைமில் வந்து நாங்கள் இந்த கியர்கள் மாற்றி இதுகள் பண்ணிக்க அந்த ஓவர் ஹீட்டிங்னு சொல்லுவீங்க. அதாவது வந்து நார்மலாக இருக்கிறத விட கூட இதாக இருக்கும். அந்த கிளச் பிளேட் வந்து பலதாகிறதுக்கான தன்மை வந்து கூடுதலாக இருக்கும்னு சொல்லி நம்பப்படுகின்றது. அப்போ இதெல்லாம் எடுத்து ஓடினா தான் உண்மையிலேயே தெரியும் என்ன. அப்போ நாங்கள் எடுத்த ஓடையில் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூவாக தான் நாங்கள் சொல்கிறபடியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ சிங்கிள் கிளச்சுக்கே எங்களுக்கு 1000 பிரச்சனை வருதுன்னா டுவல் கிளச்சுக்கு எவ்வளோ படிக்கும். முதலாவது முக்கியமான விஷயம் காசு. 2வது வந்து இந்த டிராஃபிக்கான ஏரியாவில் ஓடைக்க இது ஓவர் ஹீட்டிங் ஆகும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த 2 விஷயத்தையும் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். சரி, இப்போ இந்த காருண்ட பேட்டரியை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இப்போ நார்மலாக வர்ற காருண்ட பேட்டரியை விட வேணா இது வந்து சார்ஜ் பண்ணியும் ஓடலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து இதில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், நார்மலாக ஹைப்ரிட் காருக்கு வர்ற பேட்டரியை விட இந்த பேட்டரி வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொள்ளளவில் அதாவது அது வந்து கெப்பாசிட்டியில் வந்து பயங்கர கூடவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சார்ஜ் பண்ணி அது வந்து ஓட போகுது. அதனால் வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து கூடவாக இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் 19.27 அதாவது 19.27 கிலோவாட் ஹவர்ன்ற அளவில் இந்த பேட்டரியின் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இது ஒரு லிதியம் அயன் எல்ஐ என்று போட்டு டேஷ் போட்டு அயன் பேட்டரின்னு அடிப்போம். லிதியம் அயன் பேட்டரியாக வந்து இந்த பேட்டரி வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இந்த காரோட வீல் பேஸ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 2720 மில்லிமீட்டர் என்றும், நீளம் வந்து 4590 மில்லிமீட்டர் என்றும், அகலம் 1900 மில்லிமீட்டர் மற்றும் வந்து உயரம் வந்து 1685 என்ற மில்லிமீட்டர் அளவுலையும் வந்து இந்த காரோட மொத்த சைஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இதில் நோட் பண்ண விஷயத்தில் வந்து ஒரு சின்னதாக எழுதியிருப்போம் இஎஸ்பின்னு சொல்லி ஒரு விஷயம் எழுதியிருப்போம். இதை எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியல. இந்த ஆப்ஷன் என்னென்று நான் இப்போ விளங்கப்படுத்துகிறேன். எலக்ட்ரானிக்ஸ் பெடலிட்டி ப்ரோக்ராம். அதாவது வந்து ஒரு கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்கிற வேலையில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீடாக போகிறீங்க. இப்போ அந்த ஸ்பீட் வந்து அங்கே தேவையில்லை. அதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் ஒரு வளைவு இருக்குதோ இல்லை ஒரு திங்ஸ் ஒரு பொருள் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் போகிற சந்தர்ப்பங்களில். கண்ட்ரோல் பண்ணாத அது கார் வந்து அது வந்து எடுத்துக்கொள்ளுமே இந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லி அது எடுத்துக்கொள்கிற டைமில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த இஎஸ்பி வந்து அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ப்ரையாரிட்டி ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கார் கட்டுப்பாடு இழக்கும்போது அந்த காரை வந்து தானாக பிரேக் அமர்த்தி தானாக கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது நடக்கும்னு சொன்னால் பிரேக் வந்து அமர்த்தப்பட போது இது வந்து டிரைவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கும். டிரைவர் வந்து கட்டுப்பாட்டுகள் இது வந்து என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் விபத்துக்கள் இப்போ நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துக்கள் நடக்குது. இந்த மாதிரி புதுசாக வர்ற கார்களை நிறைய அவங்க கொண்டு வர விஷயம் என்ன சொன்னால் ஆக்சிடென்ட் ஃப்ரீ என்ற விஷயங்களுக்கு வந்து அல்லது உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணி இந்த ஆக்சிடெண்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ சிஸ்டங்களையும் வந்து இந்த புதுசாக வர்ற கார்களில் வந்து கொண்டு வரீங்க. நம்ம இதே ஒரு ஜப்பான் காருக்கு போகணும்னு சொன்னால் இவ்வளோ ஸ்பெக்குக்கு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அது ரீவல்யூவேஷனில் வர்த்தாக இருக்கும். இங்கே என்ன சொன்னால் பயங்கர இது வந்து எக்ஸ்பென்சிவ் குறைவாக இருக்குது. ஆனால் ரீவல்யூவேஷன் வந்து அதே மாதிரி ரீவல்யூவேஷனும் வந்து குறைவாக இருக்குது. அதுதான் இந்த காலில் உள்ள பெரிய பிரச்சனையாக வந்து நான் பார்க்குறேன். சரி, இப்போ இந்த கார் வந்து 1,69,50,000 வந்து வர்த்தா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த கார் ஓவர்ஆலாக எனக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் இந்த கார் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜெட்டூர் என்ற கம்பெனி வந்து உங்களோட ஊரில் வந்து இருக்காண்டு பாருங்கள். ஜெட்டூர் இருக்காண்டு பார்க்காம உங்களோட ஊரில் சர்வீஸ் சென்டர் இருக்கா, உங்களோட ஊரில் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அதாவது என்ன சொல்கிறது பார்ட்ஸ் வந்து உங்களோட ஊரில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கா, இதில் வேறு என்ன பிரச்சனை வருது. மற்றது வந்து இவ்வளவு சிஸ்டங்கள் இருக்கிற கார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் மாதிரி அல்லது ஒரு லாங் டிரைவுக்கு சிறந்த காராக வந்து கண்டிப்பாக இருக்குமென்றது என்னுடைய நம்பிக்கை.
ஆனாலுமே இப்போ சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு ரபல் பண்ணுறாக்கள் இந்த கார் வந்து இந்த ஸ்பெக்கை வந்து நிறைய அனுபவிக்கலாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் ஓவர் ஹீட்டிங் ஆகி கிளச் பலதாக போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் மற்ற விஷயங்கள் இந்த சாஃப்ட்னஸ், இந்த கியர்கள் மாற்றிக்க நான் சொன்ன சாஃப்ட்னஸ் வந்து எங்கே இருக்கும்னு சொல்லி சொன்னால் லாங் ட்ரிப் போய்க்க தான் அந்த ஃபீல், அந்த அட்வென்ச்சரை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே ஒரு ஷோர்ட் டேர்முக்கு இந்த கார் ஷோர்ட் டேர்முக்கு இல்லை, இந்த குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கார் உங்களுக்கு வர்த்தா என்ற ஒரு கேள்வி இருக்கும். மற்றது இதை கொடுக்க போகிற காசுக்கு இந்த கார் வர்த்தான்னா டிசைன் வைஸாயும் ஸ்பெக் வைஸாயும் ஒரு டெக்னாலஜியை நீங்கள் விரும்புகிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக வர டெக்னாலஜியெல்லாம் அனுபவிக்கணும். இப்போ சில பேர் என்ன செய்யணும், அந்த ஃபோன் வந்து அடிக்கடி மாற்றினோம்ல, புதுசாக வர அது மாதிரி நீங்கள் ஒரு டெக்னாலஜியை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னால் இந்த கார் வந்து இந்த காசுக்கு உங்களுக்கு பயங்கர வர்த்தாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க வந்து நான் சொன்ன இந்த ஸ்பாட்ஸ் வந்து கூட உள்ள கிடைக்குதா, இது இந்த சர்வீஸ் வந்து கூட உள்ள ஈஸியாக கிடைக்கணும். இப்போ ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பாட்ஸ் வந்து கிடைக்கும் எங்களுக்கு பார்ட்ஸ், ஆனால் 1 மந்த் ஆகும்னு சொல்லி சொன்னால் ஒரு லீசிங்கில் எடுக்கிறாங்களோ இல்லது ஏதாவது தொழில் வாய்ப்புக்காண்டி எடுக்கிறாங்களோ ஒரு 1 மந்த் வரைக்கும் இந்த காரை சும்மா வச்சுருக்க உங்களுக்கு அது வர்த்தா? லீசிங் கட்டுறது 1 மந்த்துக்கு அந்த பார்ட்ஸ் வந்து நீங்கள் பூட்டி இது செய்ய மட்டும் அந்த காசு வந்து இந்த கார் யூஸ் பண்ணாமே அதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பேஸ் தானே. அப்போ அப்படியெல்லாம் வர்த்தா இல்லையான்றதை நீங்கள் உங்களுக்கு கார் எடுக்க விரும்பினார்கள் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு விரும்பின முறையில் நீங்கள் இந்த காரை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். எனிவேஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன டெக்னாலஜி உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இந்த ஜெட்டூருண்ட நிறைய கார் ஒரு 4 காருக்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ அந்தந்த காரில் என்னென்ன ஸ்பெக் இருக்கின்றோட அந்த வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும், இல்லை பிள்ளையாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி மன்னிச்சுக்கொண்டு அவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திங்கன்னு சொன்னால் எங்கள் வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.